பாஜக எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு ரிசர்வேஷன் கொண்டு வரும்பொழுது, பொருளாதார அடிப்படையில் இட ஒதுக்கீடு குடுப்பது சமூக நீதிக்கு எதிரானது அப்படின்னு தொடர்ந்து நம்ம விமர்சனம் பண்ணோம். ஏன்னா, ஒருத்தருடைய பொருளாதாரம் இன்னைக்கு மோசமா இருக்கலாம், நாளைக்கு மாறும். ஆனா, சமூக ரீதியாக அவர் சந்தித்த ஒடுக்குமுறையோ, இல்ல வன்முறையோ, காலங்காலத்துக்கும் அவங்களுடைய டிராவல் பண்ணும். அதனாலதான் சமூக ரீதியாகவும், கல்வி ரீதியாகவும் பின்தங்கிய சமூகங்களுக்கு, வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகங்களுக்கு ரிசர்வேஷன் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து லெவல் பிளேயிங் பிளாட்ஃபார்மை ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னு நாம சொன்னோம். பாஜக கொண்டு வந்த இடபிள்யூஎஸ் என்கிறது எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் அப்படிங்கிறதுக்கு இந்த செய்தி தான் உதாரணம். இடபிள்யூஎஸ் கோட்டால மருத்துவம் படிக்கணும்னு சொல்லிட்டு சீட்டை வாங்கி அண்டர் கிராஜுவேஷன் முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் போகும் பொழுது ஒரு சீட்டுக்கு வருஷத்துக்கு 1 கோடி வரைக்கும் செலவு பண்ணி இடபிள்யூஎஸ் கோட்டால இருந்தவங்க சீட்டை வாங்கி படிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை இன்னைக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. வருஷத்துக்கு 8 லட்சத்துக்கு கீழ வருமானம். அதாவது மாசம் ரூ. 65,000 வருமானம் இருக்கிறவங்க தான் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிற அடிப்படையில வருவாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்காம ஒன்றிய அரசு எப்படி இவங்களுக்கு இடபிள்யூஎஸ் சர்டிபிகேட் குடுத்தது? இதை இவர்கள் முறைகேடாக பயன்படுத்தி எப்படி தகுதி உள்ள குழந்தைகளுடைய வாய்ப்பை பறித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த செய்தி ஒரு உதாரணம். இப்ப சொல்லுங்க. இடபிள்யூஎஸ் அப்படின்னு பொருளாதார அடிப்படையில் கொடுக்கப்படக்கூடிய ரிசர்வேஷன் சமூக நீதிக்கு எதிரானதா? இல்லையா?